யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறத பார்க்கலாம். யோவான் தான் நிக்கோதேமு பற்றி எழுதியிருக்கிறாரு, சமரியா ஸ்திரியை பற்றி எழுதியிருக்காரு. வேறு யாரும் இவங்களை குறித்து எழுதவில்லை. இந்த சமரியா ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பொய்களை மறைப்பதை விட உண்மைகளை அதிகம் மறைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த சமரியா, இப்போ சமரியா அப்படிங்கிறது கீழே யூதேயா, மேலே கலிலேயா, இடையில இருக்கிறது இந்த சமரியா. நீங்கள் பைபிளில் இந்த கடைசி பக்கம் எடுத்தீங்கன்னா மேப்பில் உங்களுக்கு அழகாக போட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து அங்கே எருசலேமில் யூதேயாவில் இருந்து கலிலேயா போகிறார். அப்போ கலிலேயா போகணும்னா யூதர்கள் அவங்க சமரியா வழியே போனால் சீக்கிரம் போயிடலாம். ஆனால் சமரியாவுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, கிமு 722 அது சமரியா ராஜா ஓசேயா அப்படிங்கிறவன் கடைசி ராஜா. அவனை சல்மான் சார் அப்படிங்கிறவன் அசரியா ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போயிடுவான். அப்போ எல்லாரையும் பாருங்க, அநேகரை கொன்று போட்டு விட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஜனங்களோடு தங்களுடைய ஜனங்களான அசிரிய ஜனங்களை திருமணம் பண்ணி அவர்கள் மூலியமாக ஒரு கலப்பினத்தை உண்டு பண்ணிடுவான். அவர்கள் யூதர்கள் அல்லாமல் அசிரியர்களும் அல்லாமல் அவங்க ரெண்டும் கலந்தவர்களாக இருப்பாங்க. அதான் அவர்கள் சமாரியர்கள். அந்த சமாரியா அப்படிங்கிற இடம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அங்கே உம்ரி அந்த ஒரு சமாரியாவில் உள்ள ஒரு மலையை வாங்குவார், கெர்சி மலை, அந்த இதில் மலையை வாங்குவார். சம் உம்ரி அப்படின்னா, சம் அப்படின்னா நகரம், சம் உம்ரினா சமாரியாவுடைய நகரம். சரிங்களா? அங்கே இந்த சமாரியார்கள் நிறைய பேர் இருந்தாங்க, கலப்பினத்து மக்கள். அதனால் இந்த யூதர்கள் சமாரியா வழியாக பயணிக்க மாட்டாங்க. இந்த யூதர்கள் யாராவது கலிலேயா போகணும்னு நினைச்சா யோப்பா பட்டணம் சுற்றி, சரிங்களா, இப்படி சாப்பிடாம இப்படி சாப்பிட்றாப்புல தலையை சுற்றி போவாங்க. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். யோப்பா பட்டணம் சுற்றி ரொம்ப சுற்றி போவாங்க. 3 நாள் எக்ஸ்ட்ரா நாள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சமரியாவுக்குள்ளே போகாமல் அவர்கள் போவாங்க. அந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வழியாக இயேசு நடந்து செல்கிறார். யோவான் புஸ்தகம் 4:4 அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியிருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். இந்த சீகார் எங்க இருக்குன்னா, அந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். சீகேமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் சீகார். அதை போட்டிருக்கு, குறியிட்டு இருப்பாங்க, ஒரு ரவுண்டா புள்ளி வச்சிருப்பாங்க. சரிங்களா? சீகேம் பக்கத்தில் உள்ள சீகார் போட்டிருக்குதா? அது சீகார் என்பது ஒரு பட்டணம். இந்த சீகார் அந்த பட்டணத்துக்கு அவர் போறார். சரிங்களா? சீகார் என்பது ஒரு ஊர் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு பட்டணம். இந்த ஊருக்கு போகும்பொழுது அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது. 6ஆம் மணி வேலைனா நண்பகல், மதியானம் 12 மணி, 11 மணி முடிஞ்சு 12வது மணி. சரிங்களா? நல்ல உச்சி வெயில். அப்போ பயணத்தில் இளைப்படைந்திருந்தார்.